நாங்கள் வேளாங்கண்ணி 2026 ஏடிஎம்க்கு வந்தால் மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னைய காலகட்டத்துக்கு மக்களுக்கான நல்ல செயல்கள் நடக்கிறது இல்லை. விலைவாசிகள் ஏறிப்போச்சு, பொதுவான வேலைகள் நடக்கிறதில்ல. அதனால் மீண்டும் ஏடிஎம் காட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கையில் சொல்கிறோம். நாளாக பிரிஞ்சிருந்தால் அவங்க அரசியல் தேர்தல் டயத்தில் ஒன்றா சேர்றது கூட வாய்ப்பு இருக்கும்ல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும்ல, இப்போ பிரிஞ்சிருக்கிறதுனால நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற அவங்களுக்கும் தெரியும்ல. அதனால் அவங்க ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்து ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சா நல்லாயிருக்கும். இவங்க தனிச்சிருந்தா டிஎம்க்கு தான் வரும். விஜய் இன்னைக்கு தானே புதுசாக வந்திருக்காரு. அதனால் அவர் ஆட்சிக்கு வந்துருவார்னு சொல்ல முடியாதுல்ல. அவரும் ஒரு சில இடங்களை பிடிப்பார், பிடிக்க மாட்டார்லாம் சொல்ல முடியாது. இடங்களை பிடிப்பார், இருந்தாலும் ஆட்சி அமைப்பாருங்கிறதுக்கு அதிகாரத்தோட சொல்ல முடியாதுல்ல. சீமானுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு, அவரோட செயல்கள் பேச்சுகள் திறமைகள் இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு இல்லை. 2026 யார் வருவாங்கங்கிறது உறுதியாக சொல்கிறத விட மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் வேளாங்கண்ணி தானே. யார் வந்தாலும் இங்கே விஜய் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவர் இங்கே படத்தில் நடித்தாலும் கொஞ்சம் இதில் ஃபேமஸாக இருக்கார். அவர் வந்தார்னா கொஞ்சம் உதவி செய்வார். ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி, அதனால் கொஞ்சம் நல்லா செய்வார். அரசியல் தெரியாது, கற்றுக்கணும். இனிமேல் தான் கற்றுக்கிட்டு தான் இந்த இப்போ புதுசாக யாரோ வராங்க. அவங்களாம் ஆரம்பத்தில் வந்துட்டு நான் அதை செஞ்சுறேன் இதை செஞ்சுறேன்னாரு. இதே மாதிரி இவரும் நல்லா செஞ்சால் அவர் நல்லா மேலே போவார். இல்லையா அப்படியே கீழே டவுன் பண்ண தான் ஆகும். அப்படிலாம் சொன்னால் நடக்காதுங்க. அவர் வருவாருங்க. அவர் வரணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம். என்னமோ அவர் வந்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாகும். சீமான் அவனும் கொஞ்சம் டைப்பு. இந்த கட்சியை பற்றிலாம் கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. இதுக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒட்டி வந்துடணும். இப்போ சின்னம்ஜார் இவர் விஜயகாந்த் இருந்தார்ல, அவர் ஒரு நாள் தப்பு செஞ்சால் தானே அவர் மாறி போயிட்டாரு. இப்போ அந்த அம்மா இதுலேருந்தா இவர் தானே ஜெயிச்சிருப்பார். அதே மாதிரி அவரும் இருக்கணும். அது வாய்ப்பு இல்லை. அது திமுக கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் வரணுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அவர் நல்லது செய்வார், எங்களுக்கு நல்லா உதவி செய்வார். செய்யணும், செஞ்சால் அவர் நல்லா முன்னேறுவார். 16 எங்களாட்ட வயசானவங்க சொல்கிறோம், அவங்க நல்லா முன்னேறுவார். நான் வேளாங்கண்ணி 2026 திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா நல்லா செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எதுவுமே கேட்காம நடந்துக்கிட்டு இருக்குது. மற்ற யாரும் இந்த மாதிரி செய்வாங்கன்ற நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். நிச்சயமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரசிகர்கள் கூட்டம் தான் இருக்குது, ஓட்டு போடுற கூட்டம் ஒன்றும் இல்லை. அவங்க போடுறவங்க போட்டுட்டு போவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமாம், திமுக தான் போட்டி, வேறு யார் கட்சியே இல்லையே, வேறு எந்த கட்சியும் இல்லையே. நிச்சயமாக கிடையாது. சீமானு தான் எப்போவுமே வர்றது இல்லையா, அவர் எப்போ வர போகிறாரு. திமுக வந்தால் நல்லாயிருக்கும். வேளாங்கண்ணி தான். இப்போ இருக்க ஆட்சி சரியில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடியே ஏடிஎம்கே இருந்துச்சு, அதையாச்சும் ஓரளவு பரவாயில்ல எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ உள்ள ஆட்சி சுத்தர எதுக்குமே சரியில்லை கிடையாது. நான் புதுசாக விஜய்க்கு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவர் இவ்வளோ காசு சம்பாதிக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வர்றாரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இல்லைன்னு சொல்ல, என் ஓட்டெலாம் கண்டிப்பாக விஜய்க்கு தான். அவர் வந்தால் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும். இப்போ இருக்கிற அரசியல் என்ன நடக்கு, ஒன்றுமே மாற்றங்கள் கிடையாது. இருக்கிறதா நடந்துட்டு இருக்கு. அவர் வந்தாருன்னா நிறைய விஷயங்கள் மாறும். எவ்வளோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ கல்வி எல்லா விஷயத்தான் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு தலைவர். அவரை பற்றி நல்லா எனக்கு தெரியும், அது உண்மை. யார் எல்லாருக்குமே ஓட்டு எல்லாருக்குமே இருக்குது. பசங்க யாருமே எனக்கு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தான். இப்போ அவர் தான் இப்போ வந்துட்டுன்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக எல்லாருமே எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். யார் தலை சொல்கிறவங்களாம் முட்டா போய் தலை சொல்கிறவங்கலாம் தெரியணும் ஓரளவு. என்னன்னு தெரிஞ்சுட்டு வயசு என்ன அவன் டேட்டா பர்த் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும் அவன் டேட்டா பர்த். அடுத்தவங்க சொல்லி இன்னும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் யாருக்கு போடணும் ஓட்டு, யாருக்கு போடக்கூடாதுன்னு ஓட்டு. எனக்கு அது இப்போ அரசியலை பொறுத்தவரையும் எனக்கு விஜய் மேலே ஓட்டுகள் எல்லா ஓட்டுகளுக்கெல்லாம் இப்போ ஏடிஎம்கே ரெண்டுமே எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக விஜய் நுழைகிறார். முன்னாடி விஜயகாந்த் வந்தார்ல, அதே போல் தான் இப்போ விஜய் நுழைகிறார். ஸோ முக்கால்வாசி ஓட்டில் பாதி விஷயம் ஏடிஎம்கே போகும், பாதி விஜய்க்கு வரும். கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறதுனால கொஞ்சம் சிரமம் தான் வரத்துக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்துடுவார். மக்கள் மனசில் பதிஞ்சிட்டாரு. சீமானு கத்திட்டு தான் லாஸ்ட் வரைக்கும். இன்ன வரையும் எங்கள் விஜய் முன்னே தம்பின்னாரு. அவரை பற்றி லைட்டாக கொஞ்சம் அவர் கூட்டத்தை பார்த்தோன்னா தம்பி அது ஏடிஎம்கே டிவி கண்ணாமலாம் பேசுகிறான். ஆனால் மனுஷனே கிடையாது. விஜய் தான். வேளாங்கண்ணி ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய உதவிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய கல்வி திட்டங்களை கொண்டாடுறாங்க. நிறைய செயல்பாடுகள் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் வரணும். வாய்ப்பு சேர்ந்த ஒரே இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க தான் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்களா, அதனால் நல்லா இருக்காது. எடப்பாடி வாய்ப்பு இல்லை.
விஜய்னா ஒரு சீட்டு 2 சீட்டு வருவாங்க, அவ்வளோதான் வருவாங்க. மற்றபடி இதெல்லாம் வர முடியாது. இளைஞர் பட்டாளம் இருக்காங்க, செயல்படும் போது அது கம்மியாக தான் தெரியும். அவரெல்லாம் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம், இப்போ முன்னாடி நல்லா பேச்சில் நல்லா இருந்தாங்க, இப்போ அவர் பேச்சு சரியான செயலில் இல்லை. ஸ்டாலின் இந்த ஊர் தானே, வேளாங்கண்ணி விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு அவர் புதுசாக இருக்காரு, புது ஆளாக இருக்காரு, செய்வார்னு நம்புகிறோம். வர்றவங்களே அதான் சொல்கிறாங்க, இவர் என்ன செய்வார்னு பார்ப்போம். சீமானலாம் நமக்கு தெரியாது, நம்ம விஜய் ரசிகர், விஜய் வந்தால் போதும். அதெல்லாம் வந்துட்டு போச்சுண்ணே, வர்ற கட்சியை போடும் ஓட்டு. விஜய் வருவார் நம்பிக்கைண்ணே, கண்டிப்பாக வருவார். நான் வேளாங்கண்ணி தானே, விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறோம். எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க, புது ஆட்சி வராதா, மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு. எல்லாருக்கும் அதான் ஆசை. பார்ப்போம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். உடனே நம்ம சொல்லிட முடியாது. விஜய் புது அரசியல் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணே. நம்மளும் எத்தனை வாட்டி தான் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி ஆட்சி பண்ணுறது. அம்மாவோட முடிஞ்சிட்டு ஏடிஎம்கே, அண்ணாவோட முடிஞ்சிட்டு டிஎம்கே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு. புதுசாக வர்றது எதாவது பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் அதான் ஆசை. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், எப்படி இருக்குன்னே தெரில. மேலே செய்கிறாங்களா, கீழே சுரண்டுறானுவான். மேலே அவர் செய்கிறாரா இல்லைன்னு தெரில. ஸ்டாலின் செய்கிறாருன்னு நிறைய இதில் கொடுத்து சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் கீழே உள்ளவன் சுரண்டி சாப்பிட்றான். அது மாறணும். அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா, ஓட்டாக மாறண்ணா. அப்புறம் இவ்வளோ தூரமாக வந்து ஓட்டு போடுறது பக்கத்தில் தான் இருக்கும். ஓட்டு போடுறதுன்னா ஸ்கூலுக்கிட்டே தான் இருக்கும். அங்கே இவ்வளோ தூரம் விஜயை பார்க்க வர்றவங்க பக்கத்தில் போய் ஓட்டு போட மாட்டாங்களா விஜய்க்கு? 17 வயசுக்குள்ளே உள்ளவங்க நிறைய பேர் வர்றாங்க. அவங்க இல்லாமல் 18 வயசு முடிஞ்சு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக. சீமான் தான் உடச்சிட்டாருண்ணே விஜய் வந்து தான் சீமானை உடச்சிட்டாரு. ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டாரு. ஏன்னா அவர் கத்திக்கிட்டு இருக்காரு, அண்ணன் நம்ம தம்பி வரணுங்கிறாரு. திடீர்னு அவன் இப்போ ஏன் வந்தான் அப்படின்னுங்கிறாரு. இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி நான் வந்து ஒரு மாநாடு போடுறேன் அப்படின்னுங்கிறாரு. அந்த மாநாடை பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், கூட்டம் எப்படி வரும்பாரு அல்லுனுங்கிறாரு. ஒரு இளவும் இல்லை, பேச்சு தானே அவர். முடிஞ்சிட்டுண்ணா, அவருக்கு சொல்லி முடிஞ்சிட்டு. அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாண்ணா. இல்லைன்னா ஓட்டு தான் வாங்கலாம். சொல்ல முடியாதுண்ணா, எலெக்ஷன் முடிஞ்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். டிஎம்கே அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்ல வரல, ஓட்டு வாங்கலாம். ஃபேனிண்ணா, விஜய் ஃபேன்ண்ணா. விஜய் ரசிகர், விஜய் தான் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். நல்லது நடத்துவார் நினைக்கிறோம், நல்லா பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஓட்டாக மாறினேன். இந்த வருஷம் அரசியல் ஒன்றும் செயல்பட சரியில்லைண்ணே. அதனால் விஜய் வந்தால் ஒரு மாற்றம் தெரியும். சீமானை பிடிக்காதுண்ணே, பேச்சுவார்த்தைலாம் நமக்கு பிடிக்காதுண்ணே. அது சொல்கிறத பற்றி தான் இருக்கேன், செய்முறை ஒன்றும் இல்லைண்ணே. அதனால் தளபதி தானே, நம்ம வெயிட்டிங்கில் இருக்கேண்ணே. இருக்கு நமக்கு வடக்கு புயல் வேளாங்கண்ணி பக்கத்தில் ஆள்றவங்க இப்போது இருக்கிறவங்க வந்தாங்கன்னா ஓரளவு அதே மெல்டிங் பண்ணுவாங்க. வர்றவங்க புதுசாக வந்தாங்கன்னா இன்னும் அதுலேருந்து சரி அவங்க எடுத்து செய்யணும், அவ்வளோதான். வாய்ப்பு இருக்குது, ஆனால் மக்கள் இருக்குது. ஆனால் ரெண்டாவது அதே நேரத்தில் வந்து பார்க்க போனால் சீக்கிரமாக கிடைக்கிறது கஷ்டம் தான். அதான் ஏடிஎம்கே வரலாம், யார் வந்தாலும் நல்லது செய்கிறவங்க வந்தால் சார் தான். மக்களோட கோரிக்கை யார் செஞ்சாலுமே அவங்களே வர்றது நல்லது. அதாவது மற்றவங்களுக்காக பார்க்க வேண்டியதில்லை, மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணும்னு மக்களுக்கு தெரியும்னா, மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியல இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு. யார் வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்தாவே அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நாங்கள் வேளாங்கண்ணி, சொந்த ஊரே வேளாங்கண்ணி தான். அதுதான் சொல்கிறேன், அவங்க யார் இவங்க யாரும் யாருக்கும் பெரிய விஷயம் இல்லை. குடும்பத்தில் ஒருத்தவங்களா, மக்களில் ஒருத்தவங்களா இருந்து இவங்களுக்கு என்ன வேணும், தேவை இந்த தேவை எது நிறைவேற்றணும்னு நினச்சி செஞ்சாங்கன்னா யார் வேணாலும் வரலாம். அது இவங்க தான் அவங்க தான்லாம் இல்லை, எல்லாருக்குமே முக்கியத்துவம் உண்டு. இங்கே நாங்கள் ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து வரோம் வேளாங்கண்ணிக்கு. 2020 எங்கள் தலைவர் தான் வருவார். காரணம் வந்து எதுவுமே நல்லது நடந்த மாதிரியே தெரியல. நாங்களே டீச்சர் ட்ரைனிங் படித்து முடிச்சு இன்றைக்கி 20 வருஷம் ஆகிப்போச்சு. வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இவர் வந்தாலாவது நல்லபடியாக எல்லாம் படித்து முடிச்சு வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை. இந்த கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து ஒரு 55 58 நிறுத்தணும். இருக்க 60 62 போயிட்டே இருக்குது. ஒருத்தரோட நுண்ணறிவே பார்த்தோம்னா 45 50 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கீழே தான் நம்ம குழந்தையாட்டத்தை இறங்குமே ஒழிய அதுக்கு மேலே நுண்ணறிவு ஏறாது. அப்படிங்கும் பொழுது இந்த கவர்மெண்ட் ஜாப்போட ஏஜை கம்மி பண்ணிவிட்டு எல்லா இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும். இதை பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, இளைஞர்கள் கண்டிப்பாக எதாவது பண்ணுவார். இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, கூட்டங்க அப்படிங்கலாம் கிடையாது. எல்லாருமே வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். நம்ம விஜயகாந்த் அண்ணா கொடுக்க முடியல, அதே மாதிரி இவர் கொடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக எதாவது செய்வார். அதெல்லாம் இல்லைங்க, வார்த்தையில் பேசுகிறது எல்லாரும் தான் பேசிகிட்டே இருப்பாங்க, செயலில் யாராவது காமிக்கணும்ல, அதுக்கு அவர் காமிப்பார் நம்பிக்கிறோம். டிஎம்கே ஓகே, இப்போ இருக்க ஆட்சி எந்த குறையும் கிடையாது.
அதனால எங்கள் தலைவர் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். விஜய் டீச்சர் துறைன்னு கிடையாது, எந்த துறையாக இருந்தாலுமே ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைன்னு கொண்டு வரணும். இருக்கிற 4 கவர்மெண்ட் வேலையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தடை பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு கொண்டு வந்தால் படிக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ப்ரைவேட் கம்பெனி நோக்கி ஓடி வேண்டியதில்லை. இதை எங்கள் தலைவர் அண்ணா வந்து பண்ணார் அப்படின்னா எல்லா இளைஞர்களுக்கு ஓட்டும் எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் கிடைக்கும், எங்கள் விஜய் அண்ணா கிடைக்கும். காரைக்குடி ஆமாம் வேளாங்கல்ல வேலை செய்கிறேன். நான் 5 வருஷமா வேலை செய்கிறேன். ஸ்டாலின் வந்தால் சார் நல்லா இருக்கு. அவர் எல்லா திட்டங்களும் நல்ல திட்டங்களாக இருக்குது. அவன் கண்டிப்பாக அவர் தான் வரணும். மாற்றங்கள்லாம் வேணாம், அவர் தான் வேணும். அது வாய்ப்பே கிடையாது. இப்போ கட்சியை அடை வச்சுட்டாங்க. விஜய் அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. சீமான் 16 வருஷமாக தான் இருக்காரு, இன்னும் வர முடியல. அவர் பெரியவர்களெல்லாம் மதித்து பேசுறதில்ல. ஆமாம், அதான் இது டிஎம்கே தான் வரணும். தமிழகத்தின் தங்க தாரகை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி வாகை சூடுவார். திருச்சி வேளாண்மையில் 10 வருஷமாக இருக்கும். நம்மளுக்கு அதிமுகனா ரொம்ப பிரியம். அதனால் அவர் தான் வரணும், வருவார். இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.